ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ ஏமாந்து போனதற்கு காரணமே உன்னுடைய யதார்த்தம்தான். யதார்த்தமாக இருக்கலாம், ஆனால் முழு நேரமும் யதார்த்தமாகவே இருந்துதான் நீ பல இடங்களில் ஏமாந்தும் இருக்கிறாய். எப்பொழுதுமே ஒன்று கவனித்திருப்பாயா? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் யதார்த்தமாகவே இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றையுமே மறைத்து மறைத்து மறைத்துதான் உன்னிடம் பேசுவார்கள். உன்னிடம் மட்டுமல்ல, எல்லோரிடமும் அவர்கள் அப்படித்தான். ஏன் குடும்பத்தில் கூட அப்படித்தான். எதையுமே மனம் திறந்து பேச மாட்டார்கள். எப்பொழுதும் யதார்த்தம் இல்லாமலேயே இருந்து மற்றவரிடம் பேசி அவர்களுடைய குணமானது அப்படியே மாறிவிட்டது. அதையெல்லாம் விடு தங்கமே. நீ யதார்த்தமாக இருந்து எத்தனை பெயரிடம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவள் எதற்காக இப்படியெல்லாம் யதார்த்தமாக இருக்கிறாள் என்று என்னையே யோசிக்க வைத்து விட்டாய். எந்த இடத்தில் எதை பற்றி பேச வேண்டும், எதை பற்றி பேசக்கூடாது, நம் வாழ்க்கையில் எதை பற்றி மற்றவரிடம் சொல்லலாம், எதை பற்றி சொல்லக்கூடாது என்ற விஷயம்லாம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீயோ அது அனைத்தையுமே மறந்துவிட்டு எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவு, நம்முடன் பிறந்தவர்கள் தானே, நம் வீட்டில் இருப்பவர்கள் தானே என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து பகிர்ந்து இப்பொழுது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் மற்றவருடைய குடும்பத்தில் நடக்கும் விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாது. ஏனென்றால் மற்றவர்கள் சொல்வதில்லை, நீ வெளியில் சொல்கிறாய். நானும் பலமுறை சொல்லிவிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எதையும் பகிராதே. உன் வீட்டில் இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னை கொடுமை செய்யட்டும், எப்படி வேண்டுமானாலும் உன்னை பார்த்து பேசட்டும். அவர்களுக்கான பதிலை இந்த சாயான நான் தந்து விடுவேன். உன்னுடைய அப்பாவாக நான் அதிசக்தி வாய்ந்தவனாக இருக்கிறேன். உன்னுடைய நல்லதை நான் எடுத்து செய்ய மாட்டேனா? உன்னை பேசுபவர்களை அப்படியே வைத்திருப்பேனா? என்ன இது நியாயம்? நீ யதார்த்தமாக இருக்கலாம், உனக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவரிடம். ஆனால் உனக்கே துரோகம் செய்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பறிக்கலாம் என்று யோசிப்பவரிடம் யதார்த்தமாக இருந்தால் நீ ஒன்று சொல்வாய், அவர்கள் ஒன்று சொல்லிக் கொடுக்க வாழ்க்கையே வீணாகிவிடும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. நீ வேண்டுமானாலும் பார், நாளையிலிருந்து உனக்கு எப்படியெல்லாம் விடிவு காலங்கள் வருகிறது என்று. நீயே வியந்து உன் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையா இப்படியா என்று பார்க்கும் வகையில் பல திருப்பங்களானது காத்துக்கொண்டு இருக்கிறது. நீ நினைக்கிறாய் நம் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று. ஆனால் இல்லை, வாழ்க்கை இன்னும் மிக பிரம்மாண்டமாக காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பானவன். நானே அனைத்தையுமே செய்தும் வைப்பேன். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. சுதாரிப்பாக இரு. அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். காலங்கள் உன்னை சோதிக்கும், ஆனால் தெய்வம் உன்னை ஒரு பொழுதும் கைவிடவே விடாது. நான் இருக்கிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள். நம்பிக்கையாக இரு. நீ கேட்டது, நான் உனக்கு தர வேண்டிய அனைத்து நல்லதும் உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.